வணக்கம் நேயர்களே, மயிலோசை யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வாரந்தோறும் நம்ம ஊர் நாயகன் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நமது நெல்லை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மற்றும் இப்பொழுது பிரித்து தனியாக சென்றிருக்கக்கூடிய நெல்லை மாவட்டத்தின் தொப்புள் குடி உறவான தென்காசி மாவட்டத்தை சார்ந்தவர்களை நம்ம ஊர் நாயகன் நிகழ்ச்சியை தொடர்ந்து சந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம் யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சமுதாயம் சார்ந்த பணிகளில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபர். மேலும் பல இயக்கங்கள் சங்கங்களில் பொறுப்புகளை வைத்தவர். இந்த மாதிரியான முக்கிய பொறுப்புகளில் இடம்பெற்ற பேர் சொல்லக்கூடிய அளவிற்கு வளர்ந்து வந்த நபர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி யாரை நம்ம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலீம் அவர்களை இன்று நம்ம ஊர் நாயகன் நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலேயே சொல்லிட்டோம், ஒரு சமுதாயம் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டிருந்த ஒரு நபர் இயக்கங்கள் மற்றும் இந்த மாதிரி ஒரு சங்கங்கள் சார்ந்த விஷயங்களையும் பொறுப்புகள் வகித்தவர் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். சொல்லுங்கள் சார், நீங்கள் எந்தெந்த சங்கங்கள்லையும் எந்தெந்த இயக்கங்களில் பொறுப்பு வகித்தீங்க சார்? 1991 என்னுடைய பொதுச்சேவை தொடங்கப்பட்டது. முதலாவதாக நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் முதல் சேவையை ஆரம்பித்தது. அடுத்து அரிமா இயக்கம் 1992-93 ஆண்டுகளில் அதில் இணைந்து பொது சேவையில் என்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒரு மகிழ்ச்சியுடன் சேவையை ஆரம்பித்த காலம் அது. 2002-03 இந்திய செஞ்சிலுவை சங்கத்தில் இணைந்து இன்று அம்பாசமுத்திரம் கிளை செயலாளராகவும் இருந்து பொது சேவை செய்வதில் எனக்கு உள்ள ஆர்வத்தை வெளிப்படுத்துவதற்கான அல்லது செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி என்னுடைய மனதிற்கு பிடித்தமான ஒரு சேவையாக கருதி இதை நான் செய்து வந்தேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா சார், ஒரு சங்கங்கள் ஆகட்டும், ஒரு இயக்கங்கள் ஆகட்டும், ஒரு பொறுப்புகள் அப்படின்றது யாரையுமே எளிமையாக தேர்ந்தெடுத்த மாட்டாங்க. அந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தாலும் கூட சமுதாயத்தின் பேரில் அவர்கள் பெயர் பெற்று விளங்கின ஒரு நபராக தான் இருக்கணும். நிச்சயமாக பல இயக்கங்கள்லையும் பல சங்கங்கள்லையும் அந்த மாதிரி தான் தேர்ந்தெடுக்கும் முறை இன்றளவும் நடைபெற்றது. அப்படின்னும் போது ஒரு சமுதாயம் சார்ந்த பணிகளில் உங்களை நீங்கள் முதல்ல ஈடுபடுத்திக்கிட்டீங்க. அப்படின்னும் போது அந்த ஒரு விஷயங்கள் வைத்து தான் இன்றைய அளவும் கூட கல்லடைக்குறிச்சி, அம்பாசமுத்திரம் மாவட்டம் இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் உங்களுடைய பெயர் நிலைத்து நிற்கு. இந்த மாதிரி சங்கங்களில் தன்னோட பெயரை இன்றளையும் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பெயரை குறிச்சிட்டு வந்திருக்கீங்களா? அந்த ஒரு விஷயங்களை பற்றி எங்களுடைய வார்த்தைகள். முதல்ல ஒன்று சொல்கிறேன், பெயர் என்பதே இல்லை. ஒருவரை பொது சேவைக்கு பொது தொண்டுக்கு ஒரு அமைப்பு தேர்ந்தெடுக்கிறது என்றால் உண்மையிலேயே ஒரு சேவை மிக்க ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். அதில் இன்வால்மெண்ட் இருக்கணும். இரண்டாவது, அதில் சேர்ந்து யுனைடெட் அவர் மட்டுமல்ல உடன் இருக்கும் நண்பர்களையும் இந்த இயக்கத்தோடு சார்ந்து சேவை செய்கின்ற ஒரு நல்ல மனப்பக்குவம் உள்ளவர் தான் தேர்ந்தெடுப்பார்கள். அந்த வகையிலே நான் செய்கின்ற தொண்டு நிறுவனங்களில் அனைத்து தொண்டாளர்களும் என்னை தேர்ந்தெடுத்திருந்தார்கள். அந்த வகைக்கு எனக்கு மனதிற்கு பிடித்த அளவிற்கு நல்ல சேவைகளை செய்திருக்கிறேன் என்ற மன திருப்தி எனக்கு இருக்கிறது. சார், இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி முதல்ல கல்லடைக்குறிச்சி நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தில் நான் சேர்ந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஒரு இயக்கத்தில் சேரணுன்ற ஒரு ஆசையை எப்படி வளர்த்துருக்கீங்க சார்? ஃபஸ்ட்டு முதலாக ஒரு பொது சேவைக்கு வர வேண்டும் என்று நான் எண்ணவில்லை. பொதுமக்களுக்கான சில சேவைகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் என்னை சில நுகர்வோர்களை அணுகும் பொழுது அவர்களுக்காக சேவை செய்ய வேண்டும், அதுக்கு எப்படி நாம் ஈடுபட வேண்டும் என்ற காலகட்டத்தில் தான் நண்பர் அட்வொகேட் பிரபாகரன் அவர்கள் மூலமாக இந்த நுகர்வோர் அமைப்பை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு காலம் அன்று இருந்தது.
அன்று அதை நான் இங்கு ஆரம்பித்து வைத்தேன். அன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய வேலு அவர்கள் கல்லடைக்குறிச்சிக்கு நேரடியாக வந்து கல்லடைக்குறிச்சி நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தை ஆரம்பித்து வைத்த பெருமை எனக்கு உண்டு. இன்று இந்த சேவையில் ஒரு உயர் அதிகாரி என்னை பாராட்டி வழிநடத்துவதற்கான ஒரு விதையை விதைத்தார் என்றால் அது அன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவர் வேலு அவர்களையே சாரும். நான் செய்கின்ற பொது சேவைகளை என்னை பாராட்டியும் இருக்கின்றார்கள். அதைவிட என்னை தூண்டுகோலாக்குவதற்கான சில விஷயங்களையும் அவர் அழகாக சொன்னார். நுகர்வோர் அமைப்பு ஆரம்பித்த அன்றே அவருடைய இந்த அமைப்பை ஆரம்பித்து விட்டு இந்த கல்லடைக்குறிச்சி நுகர்வோர் அமைப்பு பொதுமக்களுக்காக சேவைகளை செய்ய வேண்டும், அதற்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவர் இந்த நுகர்வோர் பற்றிய ஒரு கருத்தையும் அங்கே பதிவிட்டார். நுகர்வோர் அமைப்பிற்கான ரைட் அல்லது மக்களுக்கான தொண்டு நிறுவனம் எப்படி இருக்க வேண்டும், அதற்கு நுகர்வோர் என்றால் யார், ஜனாதிபதி முதல் சாதாரண மனிதன் வரை நுகர்வோர் தான் என்பதை ஒரு உதாரணத்தோடு சொன்னார். நண்பர் சலீம் என்னை ஒரு மாதத்திற்கு முன்பாக தொடர்பு கொண்டார். கல்லடைக்குறிச்சியிலே நுகர்வோர் அமைப்பு ஆரம்பிக்க வேண்டும், தாங்கள் வந்து ஆரம்பிக்க வைக்க வேண்டும் என்று என்னை அணுகியவுடன் அதற்கான நேரத்தை நான் ஒதுக்கி கொடுக்க வேண்டிய சூழல் இப்பொழுது வந்தது. எல்லோரும் முதல் நாள் பத்திரிகையை பார்த்திருப்பீர்கள். அன்றைய பத்திரிகையில் நுகர்வோர் கோர்ட்டு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அபராதம் விதித்தது என்று மாலை முரசில் செய்தி வந்தது. நான் இவருக்கு இன்றைய தேதியில் இந்த நுகர்வோரை அமைப்பை ஆரம்பிக்க வைக்கிறதாக சொல்லியிருக்கிறேன். அவர் உடனடியாக பயந்து என்னை தொடர்பு கொண்டார். நுகர்வோர் கோர்ட் வந்து எனக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு அபராதம் விதித்திருக்கிறது, நுகர்வோர் விஷயத்தில் குறை இறக்கிறது என்பதற்காக. இவர் உடனடியாக என்னை தொடர்பு கொண்டு நேற்றைக்கு இப்படி வந்திருக்கு, இன்றைக்கு சார் வருவாரோ மாட்டாரோ என்று என்னை கூப்பிட்டார். நான் உடனடியாக நிச்சயமாக நான் வருவேன், நான் வந்து ஆரம்பித்து தருகிறேன் என்று அவரோட உறுதி சொன்னேன். அதே போன்று இன்று நான் வந்தேன். இன்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் கூட இந்த மக்களுக்கான அரசினுடைய அந்த சேவை மக்களுக்கும் கிடைக்க வேண்டும், அதனுடைய பொது தொண்டு ஈடுபடுகிறவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தை நான் வந்தேன். வந்தவுடன் எனக்கு நான் சொன்ன அறிவிப்பு என்னவென்றால், அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்காக அந்த அபராதம் கோர்ட்டு விதிக்கவில்லை, அங்கு நடந்த ஏதோ செயல் எங்கோ ஒரு தவறு நடந்திருக்கிறது, அந்த தவறுக்காக அந்த கோர்ட்டு அந்த அபராதத்தை விதித்திருக்கிறது. அதற்கு அன்றைய பொறுப்பில் இருந்த நான் எனக்கு கட்ட வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கு. ஆகவே இது தனிப்பட்ட முறை தாக்குதல் அல்ல, இது நுகர்வோருக்கான ஒரு அமைப்பு, நுகர்வோருக்கான அந்த குறை என்ற அளவிலே அது அந்த அபராதம் விதிக்கப்பட்டது. அதனால் உடனடியாக அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ செய்துவிட்டு இன்று இந்த நுகர்வோர் அமைப்பை தொடங்கி வைக்க இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அன்றைய தினமே எனக்கு இந்த பொது நலத்தில் ஈடுபடுவதற்கான சூழலையும் எண்ணங்களையும் உண்மையான ஈடுபாட்டையும் எனக்கு உந்துதல் கொடுத்தது அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பேச்சு. அன்று தொடங்கிய அந்த நுகர்வோர் அமைப்புக்கான பொது சேவை. சார், இப்போ பார்த்தீங்கன்னா பல 100 ஆண்டு காலமாக வந்து மக்களுக்கு சேவை செய்யணும், மருத்துவ உதவிகள் சார்ந்த விஷயங்களை செய்கிறதுக்கு தான் வந்து இந்த ரெட் கிராஸ் அமைப்பானது உருவாக்கப்பட்டது. அந்த ஒரு அமைப்பில் வந்து அம்பாசமுத்திரத்தினுடைய கிளை செயலாளராக நீங்கள் பதவி வைக்கிறீங்க. அப்படின்ற ஒரு பெரிய ஒரு சமுதாய பணிகள் சார்ந்த ஒரு இயக்கத்தில் வந்து ஒரு கிளை செயலாளர் அப்படின்ற ஒரு பொறுப்பு வந்த உடனே வந்து மகிழ்ச்சி இருந்தாலும் கூட வந்து மக்களிடம் வந்து உதவிக்கரங்கள் நீட்டும் நபர்களை மட்டுமே அந்த ஒரு விஷயங்கள்ல வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி உங்களை தேர்ந்தெடுத்திருந்தாலும் கூட வந்து நீங்க போய் அந்த விஷயங்கள்ல வந்து எப்படி முதல்ல உங்களை ஈடுபடுத்திக்கிட்டீங்க சார்? இந்திய செஞ்சிலுவை சங்கத்தினுடைய உறுப்பினராக நான் இணைந்து பல சேவைகளை மாவட்ட அமைப்போடு செய்திருக்கின்றேன். அந்த வகையில் அம்பாசமுத்திரங்களை தொடங்கப்பட்டவுடன் இதற்கு செயலாளராக என்னை நியமித்து இந்த சேவையை தொடர ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள். அந்த வகையிலே இந்த பகுதியில் இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் சார்பாக, இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியின் சார்பாக பல சேவைகளை செய்த பெருமை இந்தியன் செஞ்சிலுவை சங்கத்தை சாரும். அதில் நான் ஈடுபட்டு செய்ததில் எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி. மருத்துவ முகாம் மட்டுமல்ல, மக்களுக்கான விழிப்புணர்வு, மக்களுக்கான உதவிக்கரங்கள் நீட்டுவது, இரத்த தான முகாம், மருத்துவ முகாம், அரசு சார்ந்த உதவிகளை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது,
அரசினுடைய அத்துணை விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது மட்டுமல்ல, எங்கு யாருக்கு எந்த உதவி தேவையோ அதை அரசு துறையிலிருந்து தகவல் கிடைத்தாலும் சரி, அல்லது நேரடியாக ரெட் கிராஸை அணுகினாலும் சரி, அந்த நபர்களுக்கு உடனடியாக சென்று சேவைகள் செய்வதில் மிகவும் மகிழ்ச்சியோடு நான் இணைந்து செய்த சேவை வாழ்க்கையில் எனக்கு மறக்க முடியாத ஒன்றாக இருந்தாலும் கூட, இந்த கோவிட்-19 லைஃப்பில் என்றைக்குமே மறக்க முடியாத சேவையாக நான் இதை கருதுகிறேன். கடந்த மார்ச் 23ஆம் தேதிக்கு பின் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏப்ரல் 6-7க்கு அப்புறம் அம்பாசமுத்திர இந்திய செஞ்சிலுவை சங்கத்தினுடைய சேவை மிகவும் ஈடுபாட்டுடன் நான் செய்த சேவையை மறக்க முடியாத அனுபவம் வாழ்க்கையில் எனக்கு கொடுத்தது. அப்படித்தான் நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வகையிலே மாவட்ட நிர்வாகம் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கின்ற இல்லாதவர்கள், இயலாதவர்கள், மாற்றுத்திறனாளிகள் அல்லது வாய்ப்பற்றவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அரசு மூலமாக செய்த உதவிகளை மாவட்ட நிர்வாகம் செய்ய வேண்டும் நினைத்தவுடன் எங்களை போன்ற தொண்டு நிறுவனங்களை அணுகி இந்திய செஞ்சிலுவை சங்கத்தினுடைய ரெட் கிராஸினுடைய அமைப்பை அணுகி செய்த பொழுது இந்த அம்பாசமுத்திரம் இந்திய ரெட் கிராஸ் சொசைட்டி அனைத்து உதவி பொருட்களையும் நிவாரணங்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அந்த நிர்வாகத்தில் பெற்று இந்த பகுதியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்த்த ஒரு சந்தோஷம் எங்களுடைய அமைப்புக்கு உண்டு. இரண்டாவதாக மாணவர்கள், என்னுடைய இந்த இந்திய ரெட் கிராஸ் சொசைட்டியினுடைய சேவைக்கு பெரிதும் உதவிய மாணவர்கள் பாபநாசம் திருவள்ளுவர் கலைக்கல்லூரி, ஆழ்வார்குறிச்சி பரமக்கல்யாணுடைய மாணவர்கள், பேட்டை இந்து கல்லூரியுடைய மாணவர்கள், அத்துணை மாணவர்களும் தன்னார்வத்துடன் இணைந்து இரவு பகல் பாராமல் லாக்டவுன் பீரியடில் டீ சாப்பிடுவதற்கு கூட கடை இல்லாத காலத்தில் உணவு கூட அருந்தாமல் என்னுடன் சேர்ந்து பணியாற்றிய பெருமை எங்களுக்கு உண்டு. அம்பாசமுத்திர இந்திய ரெட் கிராஸ் சொசைட்டியுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேரும் எங்களை ஊக்குவித்தது மட்டுமல்ல, அனைவரும் எங்களுடன் சேர்ந்து பணிகளை செய்த பெருமை இந்த அம்பை ரெட் கிராஸ் சொசைட்டிக்கு உண்டு. அதைவிட தாலுகா நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் இணைந்து குவாரண்டைனில் இருந்தவர்களும் சரி, கோவிட்-19 பீரியடில் என்னென்ன சேவைகள் செய்ய வேண்டும் என்று 3 மாத காலம் அவர்கள் வேண்டிக் கொண்டார்களோ அல்லது நினைத்தார்களோ அதை வாலண்டியராக ரெட் கிராஸ் சேர்ந்து செய்ததில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. அதைவிட மாணவ சமுதாயங்கள் இரத்த தான முகாம்கள் நிறைய நடத்தி கொடுத்திருக்கிறோம். வரலாற்றில் இரத்த தான முகாம், மருத்துவ முகாம், டயபெட்டிஸ் கேம்ப், ஐ கேம்ப் என்று கண்ணொளி திட்டம் சுமார் இன்று நேற்றல்ல 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் நடத்தியிருக்கின்றோம். அரவிந்த் கண்ணோட்டமாக சரி அல்லது இப்பொழுது வந்திருக்கிற கண் ஆஸ்பத்திரியிலும் சரி, எல்லோருமே எங்களுடன் இணைந்து பணியாற்றியிருக்கிறார்கள். அத்தனை சேவைகளையும் இந்த அம்பை ரெட் கிராஸ் சொசைட்டி செய்திருக்கிறது. இதற்கு மாநில ரெட் கிராஸ் அமைப்பும் மாவட்ட அமைப்பும் அத்துணையும் எங்களோட துணை நின்றிருக்கிறது. எங்களுடைய சேவையை நாங்கள் நினைத்து பெருமைப்படுவதை விட இந்த சேவையை செய்வதில் எங்களுக்கு ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சியை தான் நாங்கள் முக்கியமாக கருதுகிறோம். அந்த வகையில் ஒரு நல்ல வாய்ப்பாகவே சென்று எத்தனையோ சேவையை இத்தனை ஆண்டுகள் செய்து வந்தாலும் சரி, நுகர்வோர் அமைப்பானாலும் சரி, அரிமா இயக்கமானாலும் சரி, இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி அமைப்பானாலும் சரி, அதில் இணைந்து நல்ல சேவையை செய்த ஒரு மன திருப்தி எனக்கும் அம்பாசமுத்திர ரெட் கிராஸ் சொசைட்டி உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியையும் இறைவனிடத்திலே ஒரு நல்ல புண்ணியத்தையும் தேடி தந்த ஒரு நம்பிக்கையோடு அந்த சேவையை செய்த சந்தோஷம் எங்களுக்கு உண்டு. இது மட்டுமல்ல, இன்னும் இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் சார்பாக அத்துணை சேவைகளை செய்வதற்கு எங்களுடைய உறுப்பினர்களும் மாணவ சமுதாயமும் எங்களுடைய இணைந்திருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு நான் எண்ணி பார்க்கிறேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சமுதாயம் சார்ந்த ஒரு பணிகள் செய்கிறதுன்ற போது அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி அந்த சமுதாயம் சார்ந்த விஷயங்கள் செய்யும்போது தனக்கு பின் வரக்கூடிய தலைமுறையினரையும் அதற்கான ஏற்பாடுகளுடன் முன்னிறுத்த வேண்டும். அந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய செஞ்சிலுவை சங்கம் எந்த மாதிரியான விஷயங்கள்ல இளைஞர்களை ஈடுபடுத்தி வரீங்க? அவங்களுக்கான ட்ரைனிங்ஸ்லாம் எப்படி கொடுப்பீங்க சார்?
இதுக்கு வந்து ட்ரைனிங்லாம் ஒன்றுமே கிடையாது. நாம் உண்மையான ஈடுபாட்டோட ஒரு சேவை செஞ்சோம்னா மாணவர் இளைஞர்கள் மட்டும் இல்லை, எல்லா மனிதர்களுமே இன்வால்மெண்ட்டோட உள்ளே வருவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கல்லூரி மாணவர்களிடத்திலே எங்களுடைய சேவைகளை செய்வதற்காக நாங்கள் கல்லூரி முதல்வர்களையும் கல்லூரி மாணவர்களையும் அணுகும் பொழுது அதற்கு அவர்கள் இசைந்து அந்த பணியை ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொண்டவுடன் இந்த சேவையை பார்த்து தன்னார்வத்துடன் அந்த மாணவ சமுதாயம் இளைஞர்கள் தானாகவே வந்து எங்களோடு சேர்ந்து சேவை செய்ய தன்னலம் இல்லாமல் வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. இன்றைய இளைய சமுதாயம் 99% சேவை செய்வதற்கு தனி ஆர்வத்தோடு மட்டுமல்ல, தன்னார்வலர்கள் மட்டுமல்ல, எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக உள்ள இளைஞர்கள் தான் நம் நாட்டில் இருக்கிறார்கள். அந்த வகையிலே மாணவ செல்வங்கள் 100% சேவை செய்த என்னோடு இணைந்திருப்பதை எண்ணி பார்க்கணும் மிகவும் பெருமையாக நினைக்கிறேன். உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல வேண்டுமென்றால், லாக்டவுனுக்கு முந்தைய பீரியடில் ஒரு கல்லூரியில் இரத்த தான முகாம் பெறுவதற்காக சென்றேன். நாங்கள் செய்கின்ற இரத்த தான முகாமானாலும் சரி, மருத்துவ முகாமானாலும் சரி, சேவையை பெறுபவர் உண்மையிலேயே பயனாளிகளாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய குறிக்கோள். இரத்த தானம் வாங்கி கொடுத்தோன்னா அரசு மருத்துவமனைக்கு மட்டுமே எங்களுடைய இரத்த தானம் இருக்கும். அந்த வகையிலே அம்பாசமுத்திரா மருத்துவமனைக்காக திருவள்ளுவர் கல்லூரியில் இரத்த தானம் செய்த பொழுது அங்குள்ள மாணவர்களுடைய எழுச்சி, அங்குள்ள மாணவர்களுடைய இன்வால்மெண்ட், அந்த மாணவர்களுடைய அனைத்து எண்ணங்களும் எங்களுடைய சேவையில் இணைந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை எங்கள் முன் வைத்த பொழுது உள்ளபடியே ரெட் கிராஸுக்கு இந்த அளவிற்கு மாணவர்கள் மத்தியில் எழுச்சி இருக்கிறது என்பதை எண்ணி மிகவும் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அதனுடைய தாக்கம்தான் இந்த கடந்த 4 மாதங்களாக ரெட் கிராஸ் சேவையில் அந்த மாணவர்கள் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார்கள் என்றால் அது மிகையல்ல. நாங்கள் அந்த கல்லூரியில் இரத்த தான முகாம் என்று சொல்லியவுடன் மாணவர்கள் முதலில் அந்த முதல்வர் முதல் அந்த பேராசிரியர் வரை தன்னையே ஈடுபடுத்தி கொண்டு தன்னுடைய இரத்த தானத்தை துவக்கி வைத்தார்கள். மாணவர்கள் முதலில் ஒரு சிலர் வந்தாலும் கூட அந்த நிகழ்வு நடக்க அத்துணை மாணவர்களும் நான் இரத்த தானம் செய்கிறேன் வருகிறேன் என்று வந்த அந்த ஆர்வம் இன்னும் என்னால் மறக்க முடியவில்லை. காரணம், ஒரு அளவிற்கு மேல் எடுப்பதற்கு முடியவில்லை மருத்துவமனையால். அந்த அளவிற்கு முழு அளவில் இரத்த தானம் செய்த பெருமை இளைஞர்களுக்கு உண்டு. இது இளைஞர்கள் மட்டுமல்ல, சமுதாயத்திலே சோசியல் சர்வீஸ் தொண்டு செய்ய வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. சமுதாயத்திலே மாணவர்கள் மட்டுமல்ல, எத்தனையோ மனிதர்கள் சேவை செய்ய தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இன்றைய காலகட்டம். அதை எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பாக பயன்படுத்தி நிறைய தன்னார்வலர்கள் கூட இணைந்து செயல்பட்டு இருக்கிறார்கள். இளைஞர்கள் இந்த பகுதியில் இல்லை, இந்திய அளவிலே இளைஞர்கள் அனைவருமே சேவை செய்வதற்கு தன்னாலான தியாகத்தை செய்ய தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் இந்திய ரெட் கிராஸ் சொசைட்டி கண்ட ஒரு காலம். சார், இப்போ இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வந்து பல தொழிலதிபர்களை சந்திச்சிருக்கோம், அதே மாதிரி பேராசிரியர்களை சந்திச்சிருக்கோம். அந்த வகையில் ஒரு சமுதாயம் சார்ந்த விஷயங்கள்ல சரி, ஒரு இயக்கங்கள் சார்ந்த விஷயங்களையும் சரி, ஒரு முன்மாதிரியாக இளைஞர்களுக்கு தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கீங்க. உங்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு மறக்க முடியாத தருணம் அப்படின்றத எங்களுடன் பகிர்ந்தாங்களா? அதாவது சேவை செய்வதற்கு பிறருக்கு தூண்டுதல் அல்லது சேவை செய்வதற்காக அவர்களை நான் அழைப்பது என்பதெல்லாம் விட, நாம் செய்கின்ற பணி ஈடுபாட்டோடு செய்தால் பிறர் தன்னால் வருவார்கள். செய்கின்ற பணியில் உண்மை இருக்க வேண்டும், நமக்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும், அது சரியாக இருக்க வேண்டும், சரியான விஷயத்தை மட்டுமே செய்ய வேண்டும். சட்டத்துக்கு புறம்பானதோ அல்லது மனசாட்சிக்கு விரோதமாகவோ அல்லது தேவையில்லாத ஒரு செயல்களை செய்வது அது மோட்டிவேஷன் மட்டுமல்ல, செய்ய வேண்டிய நல்ல விஷயத்திற்கும் தடங்களாக இருக்கும். ஆகவே செய்ய வேண்டிய விஷயங்கள் தன்னார்வத்துடன் உண்மையுடன் பகிர்ந்து கொண்டாலே அது இது யாரையும் மோட்டிவேஷன் செய்ய வேண்டிய காலம் அதற்கு தேவைப்படாது என்பது எனது கருத்து. செய்கின்ற சேவையிலே நாம் உண்மையில் ஈடுபட்டாலும் வரும். என்னை பொறுத்தவரைக்கும் மோட்டிவேஷன் அல்லது பிறர் தூண்டுதல் அல்லது பிறர் என்னை
பணித்தார்கள் என்று சொல்வதை விட எனக்கு மிகவும் மகிழ்வான நிகழ்வு, நான் பொது தொண்டுக்கு வந்தவுடன் நான் செய்கின்ற சிறிய சேவையை அந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு கிடைத்த பயனை எண்ணி அவர் அடைந்த அந்த மகிழ்வு என்னை மிகவும் நெகிழ்வடைய செய்தது. அதுதான் இந்த பணியில் என்னை ஈடுபடுவதற்கான மூல காரணம். ஒன்று, அது காலப்போக்கில் வளர்ந்து பொது சேவைக்காக என்னால் இயன்றதை என்பதை விட என்னுடன் சேர்ந்தவர்களோடு இணைத்து நுகர்வோர் அமைப்பானாலும் சரி, அரிமா இயக்கமானாலும் சரி, இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி அவர்களோடு சேர்ந்து நான் இந்த சேவைகளை செய்யும் பொழுது அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த நல்ல பலன்கள் எனக்கு ஒரு மகிழ்வை தருகிறது, எங்களுக்கு தருகிறது. அந்த வகையிலே இந்த சேவையை நாங்கள் செய்யும் பொழுது நாட் ஓன்லி தட் இண்டிவிஜுவல், நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் எதுவுமே கிடையாது. ஏனென்றால் எனக்கு செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலும் கூட அதற்கான ஒரு உதவி கரங்கள் வேண்டும் என்று அல்லவா, அதில் எனக்கு எல்லா இயக்கங்களும் இருந்து கிடைத்தது. அதில் மிகவும் பெருமையோடு பாராட்டத்தக்கதலோடு அதோடு சந்தோஷமாக செய்ய வேண்டும் என்றால் பொதுமக்களுக்காக பொது விஷயங்களுக்காக செய்ய வேண்டிய நல்ல காரியங்களுக்கு அரசு அதிகாரிகளும் அரசு துறையில் இருக்கின்ற சேவைகளையும் அரசு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததை எண்ணி அரசினுடைய உதவியின் பேரில் அதிகாரிகள் எங்களுக்கு நாங்கள் எது கேட்டாலும் மக்களுக்கான செய்கின்ற சேவை எங்களுக்கு உதவி புரிந்ததை எண்ணி பார்க்கும் பொழுது இது போன்ற மக்களுக்காக இத்தனை சேவைகளையும் செய்ய எங்களை போன்ற தன்னார்வலர்கள் நிறைய பேர் வருவார்கள், உருவாவார்கள். இது ஒரு ஊக்கமாக இருக்கும் என்று என்னுடைய கருத்து. சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனிதருடைய படிப்பை தனது பெயருக்கு முன்னால் சேர்த்துக்கொள்வதை விட நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பெயர் தனது பெயருக்கு முன்னாடி சேர்த்துக்கிட்டோன்னா ஒரு தனி ஃபீலிங்காக தான் இருக்கும். ஒரு மனிதருடைய பெருமை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு வாய்ப்பை அந்த ஒரு வார்த்தையை தரும்னு நினைக்கிறேன். அதாவது லயன் சலீம் அப்படின்றது உங்களுடைய பெயரை சொல்வதற்கு முன்னால் அந்த லயன் சலீம் அப்படின்ற ஒரு வார்த்தைகள் நம்ம சொல்லும்போது அந்த ஒரு சங்கத்தினுடைய மாவட்ட தலைவராக நீங்கள் இருக்கீங்க சார். அப்படின்னும் போது அந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்களுடன் எவ்வாறெல்லாம் பழகுறீங்க சார்? ஃபஸ்ட்டு ஒரு சகோதரத்துவத்தோடு எல்லாரும் உங்களை அணுகிற போது நாங்களே கண் கூட பார்த்தோம். அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எப்படி முதல்ல அடுத்தவங்களுடைய விஷயங்களை கேதர் பண்ணிக்கிறீங்க? கேதர் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, அதை விட மீண்டும் சொல்கிறேன், இன்வால்மெண்ட். அரிமா இயக்கம் என்பது உலகளாவிய ஒரு இயக்கம். இன்றைய அளவில் உலகத்தில் 216 நாடுகளில் இந்த இயக்கம் இருக்கிறது. இந்த 216 இயக்கத்தில் சுமார் ஒரு 800 மாவட்டங்களுக்கு மேலாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்கள் இருக்கிறது. இன்றைய தமிழ்நாட்டில் ரெவென்யூ மாவட்டம் என்பது 38 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு இன்று நிர்வாகம் ரீதியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் அரிமா இயக்கம் 12 மாவட்டங்களாக நாங்கள் என்பதை விட இயக்கத்திற்கு பிரித்து வைத்து சேவையை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதில் 324B4 என்பது ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தினுடைய ஆளுநராக இன்று ஜஸ்டின் பால் அவர்கள் இருக்கிறார்கள். இது 6 ரெவென்யூ மாவட்டங்களை உள்ளடக்கியது. ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய 6 ரெவென்யூ மாவட்டங்களை, வருவாய் வட்டங்களை சேர்ந்தது ஒரு அரிமா மாவட்டமாக நாங்கள் செய்திருக்கிறோம். அரிமா இயக்கத்தில் ஆரம்ப காலத்தில் உள்ள பதவியில் இருந்து இன்று ஒரு மாவட்ட தலைவர் என்று கூட சொல்லலாம். அது வரைக்கும் எல்லா பணிகளையும் செய்த ஒரு சந்தோஷம் எனக்கு உண்டு. எப்படி என்றால், இந்த அரிமா இயக்கம் என்பது உலகளாவிய இயக்கத்தினுடைய முழு நோக்கமும் சேவை. எப்படி இந்திய செஞ்சிலுவை சங்கம் உலக ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதோ, தன்னார்வத்துடன் பிறருக்கு சேவை செய்ய வர வேண்டும் என்று செய்யலாம் என்ற உரிமையை கொடுத்திருக்கிறது செஞ்சிலுவை சங்கம். செய்வோம் என்ற ஒற்றுமையை கொடுத்திருப்பது அரிமா இயக்கம். அந்த வகையிலே உலகளாவிய அளவில் இருக்கிற இந்த இயக்கம்
ரூபாய் அந்த இயக்கத்திற்கு வருமானம் வருகிறது என்றால் 100 ரூபாயில் 95 ரூபாய் மக்களுக்காக செலவுபடுகின்ற ஒரு இயக்கம் இந்த அரிமா இயக்கம். அதில் அந்தந்த நாட்டினுடைய தேவைக்கேற்ப, அந்தந்த மாவட்டத்தினுடைய தேவைக்கேற்ப, அந்தந்த பகுதியுடைய மக்களுக்குள்ள தேவைக்கேற்ப அதை அவர்கள் செய்வார்கள். அந்த வகையிலே அம்பாசமுத்திரம் அரிமா சங்கம் சுமார் 43 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பெருமதிப்புக்குரிய சேவையை செய்து வருகிறது என்றால் அது மிகையல்ல. இந்த பகுதியிலே பாமரர்கள் முதல் படிப்பாளிகளிலிருந்து இளைஞர்களுக்கு, முதியோர்களுக்கு, வாழ்வியல் தேவை உள்ளவர்களுக்கு மருத்துவ முகாம், கண் சிகிச்சை முகாம், அவேர்னஸ் ப்ரோக்ராம், அரசினுடைய இணைந்து செய்கின்ற அத்துணை சேவைகளையும் அற்புதமாக இந்த பகுதியில் செய்வது என்றால் அம்பாசமுத்திரம் அரிமா சங்கத்திற்கு ஒரு தனி இடம் உண்டு. இதில் இருக்கின்ற அத்தனை உறுப்பினர்களும் தன்னார்வத்துடன் தன்னை இணைத்து இந்த இயக்கத்துக்கு பெருமை சேர்க்கிறார்கள். அம்பாசமுத்திரம் அரிமா சங்கத்தில் அவர்கள் சேவை செய்கிறார்கள் என்றால் அது மாவட்டத்துக்கு கிடைக்கின்ற பெருமை, அது இந்த உலக அரிமா இயக்கத்துக்கு கிடைக்கின்ற பெருமை. அந்த வகையிலே அரிமா இயக்கம் மக்கள் தொண்டை மிகவும் சிறப்பாக செய்து வருகிறது. இதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் கடந்த கஜா புயல் என்று நினைக்கிறேன், அதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை கட்டி கொடுத்த பெருமை இந்த அரிமா இயக்கத்திற்கு உண்டு. உலக அளவில் உள்ள இயக்கம் இதற்கான ஒரு ஃபண்டுங்கிற ஒரு அலாட்மெண்ட்டை கொடுத்து செய்த இயக்கம் இந்த அரிமா இயக்கம். கன்னியாகுமரி மட்டும் இல்லை, கடைசியாக வந்த புயலுக்கு கூட தூத்துக்குடியின் அன்றைய ஆளுநராக ஜே.கே.ஆர். அவர்கள் இப்பொழுது ரீசெண்டாக நடந்தது கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு மேல் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்காக சேவை கொடுத்திருக்கிறார்கள். அத்துடன் மட்டுமல்ல, அரிமா இயக்கத்திலே எம்ஜேஎஃப் மெல்வின் ஜோன்ஸ் ஃபெலோ என்று ஒரு பட்டம் கொடுப்பார்கள். அதற்கு ஒரு சிறிய தொகையை உலக அளவில் உள்ள அரிமா இயக்கத்திற்கு வழங்க வேண்டும். அந்த தொகை முழுவதும் ஒரு போஸ்டல் செலவு கூட இல்லாமல் அத்துணையும் அரிமா இயக்கத்துக்கு போய் சேரும். அந்த தொகையில் அத்துணை தொகையும் அப்படியே எந்த மாவட்டத்தில், எந்த மாநிலத்திற்கு, எந்த நாட்டிற்கு எங்கு தேவையோ அங்கு முதலில் அந்த பணம் முழுவதும் செய்திருக்கும். அதில் ஒரு பைசா நிர்வாகத்திற்கோ இயக்கத்திற்காக எடுத்து வைப்பது கிடையாது. அதன் மூலமாக கொடுப்பது தான் எம்ஜேஎஃப் பட்டம், மெல்வின் ஜோன்ஸ் ஃபெலோஸ். அவங்கள 50,000 ரூபாய் இன்றைக்கி அதை கொடுக்குறோம்னா அந்த 50,000 ரூபாயும் முழு அளவில் உலக அரிமா இயக்கத்திற்கு சென்றுவிடும். அந்த 50,000 ரூபாயும் முழு அளவிலே அந்த பகுதி மக்களுக்கு என்ன தேவையோ, புயல், வெள்ளம், இயற்கை பேரிடர் சூழலுக்கு அத்துணைக்கும் சேர்ந்து முதலில் செய்வது. இன்று கூட பார்க்கலாம், நேற்று இன்று கேரளாவிலே விமான விபத்து, அந்த மண் சரிவு, வேண்டுமானால் அது விரைவில் வரும் அரிமா இயக்கத்தினுடைய உதவி எங்கே. இது உலக அளவில் உள்ள அரிமா இயக்கத்தினுடைய சாதனை. அம்பாசமுத்திரம் அரிமா சங்கத்தை பொறுத்தவரை இந்த பகுதியிலே மக்களுக்கான நிறைய சேவைகள் செய்திருக்குது. ஒரு வெள்ளி விழாவை கடந்து பொன் விழாவை நோக்கி வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெள்ளி விழா ஆண்டினுடைய தலைவராக ஒரு வாய்ப்பை அம்பாசமுத்திரம் அரிமா நண்பர்கள் எனக்கு வழங்கியதன் காரணமாக இந்த பகுதியிலே ஒரு நல்ல சேவையை தொடர்வதற்கான எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆக இந்த பகுதியிலே நிரந்தர சேவை திட்டமாக பயணிகள் நிழற்குடைகள் எங்களுடைய அமைப்பிற்கான ஒரு நிரந்தர இடம். ஒவ்வொரு அரிமா நண்பர்களும் தன்னுடைய பங்கை இந்த இயக்கத்திற்காக செலவழித்த பெருமை அம்பாசமுத்திரம் அரிமா சங்கத்திற்கு உண்டு. எந்த ஒரு அரிமா நண்பரானாலும் சரி, பொது சேவை என்று வரும்பொழுது தன்னுடைய அனைத்து முயற்சிகளையும் செய்வது மட்டுமல்ல, தன்னுடைய அர்ப்பணிப்பு உணர்வோடு தங்களுடைய பணமும் அன்பளிப்பையும் உடனடியாக முன்வந்து செய்வதிலே அம்பாசமுத்திரம் அரிமா சங்கம் என்றும் முதலிடத்தில் இருக்கும். இந்திய செஞ்சிலுவை சங்கமும் சரி, அரிமா இயக்கம் சரி, உலகளாவிய அளவிலே மக்களுக்கு சேவை செய்வதில் மிகவும் சிறந்து விளங்குவதில் மிகவும் இந்த மக்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பாகவே நான் கருதுகிறேன். சார், இப்போ இறுதியாக சமுதாய பணிகள் செய்து கொண்டிருக்கும் சமூக ஆர்வலர்களாகட்டும், சமுதாய பணிகளில் ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய இளைஞர்கள், இவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன? அறிவுரைகள்லாம் சொல்கிறத விட அறிஞர்கள் தான் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க சார். யாருக்குமே அறிவுரைகள் தேவையில்லை.
பிறக்கும் பொழுது ஒரு மனிதன் எல்லா எண்ணங்களோடும் சிந்தனையில் தான் இருக்கிறான். அன்பு, அரவணைப்பு, பண்பு, பாசம், அர்ப்பணிப்பு உணர்வு எல்லோரிடமும் எல்லாமுமே இருக்கிறது. அதை வெளிப்படுத்தி எதை அதிகமாக அவர்கள் செய்கிறார்களோ அதுதான் முன்னிலைப்படுத்தும். அப்படி என்பது என்னுடைய கருத்து. இதில் அறிவுரைகள் சொல்வதற்கான சூழல் என்பது எனக்கு அது சரியாக அந்த கருத்தை நான் புரிந்து கொள்ளவில்லை என்று கூட நினைக்கலாம். ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் எல்லாம் உண்டு. 5 விரல்கள் சேர்ந்தால் மட்டுமே உணவு உண்ண முடியும். ஒரு விரல் இல்லை என்றால் கூட அந்த உணவு நம்முடைய உணவு வகைகளில் சேராது. அதில் 5ம் இணைந்து செயல்பட வேண்டும். அனைவரும் இணைய வேண்டும். அனைவருக்கும் இணைய வேண்டும், செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டு. யாருமே விரோதியும் அல்ல, யாருமே துரோகியும் அல்ல. சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் அவர்களையும் சேவை செய்ய கொண்டு வர வேண்டும் என்ற சூழல் உருவாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இதில் அவர்களுக்கு அறிவுரை என்பது இல்லை. அறிவு சார்ந்த மக்கள் தான் நாட்டில் வாழ்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களிடம் எது அதிகமாக இருக்கிறதோ, எந்த நல்ல விஷயங்கள் இருக்கிறதோ, அவர்கள் இருக்கிற நல்ல குணங்களை நம்ம எடுத்து அவர்களை பாராட்ட வேண்டும், அவர்களை முன்னிறுத்தி கொண்டு வர வேண்டும். அதற்கு நாம் அடையாளப்படுத்த வேண்டும். அவ்வளவுதானே தவிர அறிவுரை என்பது தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. உண்மையான ஈடுபாடு இருப்பவர்கள் மட்டுமே இதை செய்ய வருவார்கள். அப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் காண வேண்டும். நேயர்களே, இன்றைய இந்த என்னுடைய எண்ண கலவையை அல்லது எண்ண சிதறல்களை வெளிக்கொண்டு வந்த அல்லது இதை பகிர்வதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்த மயூர் டிவி நண்பர்களுக்கும் அதனுடைய பொறுப்பாளர்களுக்கும் அந்த நிகழ்வுள்ள அனைவருக்கும் கேட்ட உங்களுக்கும் வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றி. நிச்சயமாக நேயர்களே, இன்று சந்தித்த நபர் போல ஒரு ஊருக்கு இல்லை, ஒவ்வொரு ஊருக்கும் தேவைப்படுகிறார்கள் என்றே நாம் சொல்லலாம். ஏனென்றால் சமுதாயம் சார்ந்த பணிகளில் தன்னோடம் இன்றி செயல்படுவது என்பது இன்றைய காலகட்டத்தில் உள்ள மக்களிடம் சற்று குறைவாகவே இருக்கிறது. சமுதாயம் சார்ந்த பணிகளில் ஈடுபடும் போது சகோதரத்துவம் அப்படின்றது நிச்சயமாக வளரும். என்னதான் காழ்ப்புணர்ச்சி அப்படின்ற ஒரு வலையை நம்மளிடம் வைத்தாலும் கூட அந்த ஒரு விஷயங்கள் செய்யும்போது நம்மளை பிரித்தாள முடியாது என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கூறிக்கொண்டு மீண்டும் நம்ம ஊர் நாயின் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சிராஜ் மற்றும் கேமராமேன் மோகன். நன்றி. வீடியோவுக்கு கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.